கேஸ்ட்ரிக் அல்சர், கேஸ் ட்ரபிள் இந்த மாதிரி பிரச்சனைக்கும் மனசு தான் காரணம் அப்படின்னா அது உங்களால ஏத்துக்க முடியுதா? நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேஷண்டோட ஸ்டோரி சொல்றேன். நீங்க அதுல இருந்து நீங்க அத ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 65 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மா என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, "சார் ஏப்பம் சார் 1 வருஷமா கன்டினியூஸா வருது சார். ரொம்ப லவுடா வருதுங்கிறாங்க." அது எப்படின்னா, நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஆ, ஆ அப்படி பெரிய பெரிய ஏப்பம் அப்படி கன்டினியூவா அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த ஏப்பத்துக்கு இடையில தான் தொந்தரவையே சொல்றாங்க. இதுக்காக அவங்க அவங்க ரிலேட்டிவ்ல நெறைய டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. போய் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட்ட போய் பார்த்து, அதுக்காக எண்டோஸ்கோப்பிலாம் எடுத்து பார்த்துருக்காங்க. வயித்துக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மெடிசன் குடுத்துருக்காங்க. ஆனாலும் அந்த ஏப்பம் குறையவே இல்ல. அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா தான் ஒவ்வொரு டாக்டரா, ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டா பார்க்குறாங்க. நியூராலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் எல்லாத்துட்டயும் பார்த்துட்டாங்க. என்ன பண்ணியுமே அந்த ஏப்பம் குறையவே இல்ல. அதுக்கப்புறம் தான் இங்க வந்தாங்க. இங்க வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, "சார் இது என்னத்துனால தான் இந்த ஏப்பம் வருது? எனக்கு அது காரணம் தெரிஞ்சா கூட போதும் சார்" அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "அம்மா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஜீரணிக்கவே முடியாத மாதிரியான ஏதாவது சம்பவங்கள், ஏதாவது நிகழ்ச்சிகள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா?" அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, "ஆமா சார். எனக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்னாங்க. "கல்யாணம்லாம் ஒரு பிரச்சனையாம்மா?" "கல்யாணத்துல தான் சார் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சது." "என்னாச்சும்மா?" "கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்ல எங்க வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட ஒரு செய்தி சொன்னாரு." "என்னம்மா சொன்னாரு?" "அதாவது எனக்கு வந்து வலிப்பு ஃபிட்ஸ் நோய் இருக்கு. இத கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்கள்ட்ட சொல்லணும்னு நெனச்சேன். ஆனா எங்க வீட்ல சொல்ல வேணாம்னு சொல்ட்டாங்க. அதனால தான் நான் இப்ப சொல்றேன். இனிமே நம்ம ஒண்ணா டிராவல் பண்ண போறோம் வாழ்க்கையில. நம்ம இத சொல்லாம இருக்கக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாடி சொல்றேன் நான்." எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டேன் சார். எல்லா பொண்ணுக்குமே தன்னுடைய கணவர், தனக்கு வர கணவர் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும்ல. ஆனா இது இது ஏன் ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே! அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப அது ஒரு பெரிய ஷாக் ஆயிருச்சு சார். என்னால அத ஜீரணிச்சுக்கவே முடியல. இன்ன வரலும் ஜீரணிச்சுக்க முடியல சார். கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆயிருச்சு. ஆனா இதுக்காக அவர்ட்ட போய் நான் ஏன் இப்படி பண்ணுனீங்க? இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நான் இதுவரையிலும் கேட்கல சார். 40 வருஷம் ஆயிருச்சு. நல்லபடியா குடும்பம் பண்ணியிருக்கோம். 2 குழந்தைங்க. பசங்கலாம் பெரிய ஆளாயிட்டாங்க. இருந்தாலும் அவர்ட்ட நான் அத கேட்கவே இல்ல. ஆனா என்னால இன்னும் அந்த ஆதங்கம், அந்த விஷயத்த இன்னுமே அவர் பார்க்கிறப்பலாம் எனக்கு அது நெனப்புக்கு வந்துரும் சார். அது என்னால ஜீரணிக்கவே முடியல அப்படின்னாங்க. இப்போ அவங்க வந்தப்பவே நெறைய இந்த ஏப்பத்தோட தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் கூட கேப் விடவே இல்ல. ஆனா இந்த விஷயத்த அவங்க ஞாபகம் பண்ணி அத சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவங்க அந்த ஏப்பமே இல்ல. அவங்கள்ட்ட நான் சொன்னேன், "இங்க பாருங்க இப்போ உங்களுக்கு ஏப்பமே இல்ல." "ஆமா சார். ஏன் இல்லன்னாங்க." "ஏன்னா நீங்க அந்த பழைய விஷயத்த செரிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட்டு இதுவரையும் யார்ட்டயாவது சொல்லியிருக்கேன். யார்கிட்டயும் இத சொன்னதே கிடையாது சார். அப்பா, அம்மாட்டயும் சொன்னதில்ல. யார்கிட்டயுமே சொன்னதில்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட்டு 40 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள்ட்ட சொல்றேன் நான்." அப்போ இது மாதிரியான ரொம்ப நாள் ஜீரணிக்காத ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ள தேங்கி கிடந்தா, அது உங்க உடம்புல, அது குறிப்பா வயித்த பாதிக்கும். அதனாலதான் உங்களுக்கு அந்த ஏப்பம் இப்ப ரொம்ப வந்திருக்கு. இப்போ நீங்க இடையில குடும்பத்துல கல்யாணம், பசங்க அப்படி அவளே இருந்துட்டீங்க. இப்பதான் ஐடியலா இருக்கிறீங்க. அதனாலதான் இந்த எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடி அது வயித்த பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு அவங்க கேட்கிறப்ப நான் சொன்னேன், நீங்க என்ன பண்ணுங்க நேரா வீட்டுக்கார்ட்ட போயி நீங்க கேட்டுருங்க. நீங்க எனக்கு இந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்தது. இத உங்கள்கிட்ட கேட்டாவே எனக்கு சரியாயிரும்னு சொல்லி இத கேட்டுருங்க. 2 திட்டு திட்டுனா கூட திட்டி விட்டுருங்க. உங்க மனசு ரிலாக்ஸ் ஆயிடும். இதே மாதிரி உங்களுக்கு வேற யாராவது ஜீரணிக்க முடியாத விஷயங்கள் உங்களுக்குள்ள உங்க சொந்தக்காரங்க யாரும் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் நீங்க சிம்பிளா என்ன பண்ணலாம், அவங்கள்ட்ட போய் நேரடியா கேட்டுட்டுலாம் இருக்க வேண்டியதில்ல. நீங்க ஒரு லெட்டரா அவங்கள எழுதி, திட்டி அவங்கள என்னென்னலாம் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டு எழுதி அந்த லெட்டர கிழிச்சு போட்டுருங்க. உங்க மனசுல இருக்கிற குப்பை வெளில வந்துரும். செரிக்காத பழைய சாப்பாடு நம்ம வயித்துக்கு ஒத்துக்குமா? அது மாரி செரிக்காத பழைய இந்த ஞாபகங்கள், அது உங்க மனசுக்கு ஒத்துக்காது. அத நீங்க தூக்கி போட்டீங்கன்னாவே நீங்க சரியாயிருவீங்க. அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் ஒரு 1 மாசம் 2 மாசம் கழிச்சு வர்றப்ப அவங்களுக்கு அந்த ஏப்பமே இல்ல. இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கேன். வீட்டுக்கார்ட்டயும் கேட்டேன் சார். இப்ப எனக்கு மனசுல எதுவுமே இல்ல சார். நான் மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் வயித்துல பிரச்சனை இருந்து, அதற்கும் மனசு தான் காரணமா இருந்ததுன்னா, அத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும், மனசுக்கும் இருக்கிற சம்பந்தத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.